ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்களா நிறைய மல்லிப்பொடியா இருப்பீங்க, நீங்களா என்ன வறுத்தரைச்ச செய்ய போறீங்கன்னு. அம்மா, உங்கள நிறைய பேரு மிளகா பொடிக்கு அவ்வளவு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. எதுலயுமே ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது. இந்த பூண்டு பொடியில ஒரு சொட்டு எண்ணெய்ல கருவேப்பிலை பொடின்னு ஒரு 4 கருவேப்பிலை போட்டு இது பேரு கருவேப்பிலை பொடின்னு வச்சா அது பேரு கருவேப்பிலை பொடியே கிடையாது. எப்பயுமே எல்லாரும் மைதாவில தான் பண்ணுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது ரொம்ப ஸ்பெஷல் சொல்றதுக்கு காரணம் கோதுமை பிஸ்கரி மசாலான்னு போட்டிருக்காளே, அப்புறம் மீனுக்கு மட்டும்தான் வைக்கணும்னு நினைக்காதீங்க. எறா தொப்பு, கருவாடு தொப்பு, இதுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. பட் சுக்காவுக்கு ஸ்பெஷலா ஒரு பொடி ரெடி ஆயிட்டு இருக்கு, செட்டிநாடு சிக்கன் மசாலா. அதுவும் சீக்கிரமே வரப்போகுது. இதுவரையிலும் நான் கத்துக்கிட்ட என்னோட சமையல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நானே கிரியேட் பண்ண பிரியாணி மசாலா. முதல்ல ஓடி போய் குடுக்குன்னு வாங்கிக்கோங்க. சீக்கிரமாவே எல்லா ஸ்டாக்கும் தீந்துடும். இந்த 1 வீக் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு. தாய்ப்பாலுக்கு ஈடானதுன்னு சொன்னாதான் அது மிகையாகும். அதுக்கு ஈக்குவலா நான் தூய்மையா பண்றேன். பொங்கல்ல நிறைய பேர் டீலர்ஷிப் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னும் அப்கமிங்ல ஒரு 7-8 புதுசா விட போறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட மொத்தம் 24 வகையான மசாலா இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அக்கா, லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க. லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்த் வேணும்னு உங்கள நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே ஜூலை 5th இருந்து 31st வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஆனா 1 kg and above ஆர்டர் பண்ணுங்க. ஸ்டாக் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் 1 வீக் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு. உடனே குடுகுன்னு ஓடி போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. ஆமாங்க, நம்ம மசாலா பொருட்கள் புதுசா நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டும் இருக்கோம், பண்ணவும் போறோம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னுடைய மசாலாவோட ஸ்பெஷல் என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம அனுப்பிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய், என்ன பண்றதுன்னு பாக்குறீங்களா? நம்ம ஷாப்ல ஸ்டாக்லாம் கரெக்டா இருக்கா, இந்த வீக் தேவையான ஸ்டாக்லாம் ரெடியா இருக்கா அப்படிங்கறத நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள நிறைய பேருக்கு தெரியாது நம்ம கிட்ட என்னென்ன மசாலா இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லிடுங்க. நம்ம கிட்ட வீட்டுக்கு தேவையான அத்தனை வகையான மசாலா பொடி இருக்கு. மஞ்சள் பொடியில இருந்து ஹெல்த் மிக்ஸ்ல இருந்து இன்ஸ்டன்ட் இட்லி மாவுல இருந்து எல்லாமே இருக்கு. ஒரு வாட்டி உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுங்க. இது குண்டூர் சில்லிங்க, வரமிளகாய் பொடி. இந்த மிளகாயோட ஸ்பெஷலே காம்பு இல்லாம பொடி பண்றதுதான். நல்லா பக்குவமா காய வச்சு அதுல எந்த தூசு துப்புமே இல்லாத காம்பு இல்லாத அரைச்சிருக்கேன். கலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா வரும், காரமும் சும்மா செம்மையா இருக்கும். அதுதான் இந்த மிளகாய் பொடியோட ஸ்பெஷல். அடுத்தது பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கலர் சும்மா அவ்வளவு பிரமாதமா வரும். நீங்க சமைக்கிற அத்தனை சமையலுக்கும் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரிஜினலா இந்த காஷ்மீர் மிளகாய் பொடி போடுங்க, அவ்வளவு சூப்பரா உங்க ரெசிபிக்கு நல்ல கலர் கொடுக்கும் இந்த காஷ்மீர் மிளகாய் பொடி. அடுத்தது சுத்தமான மஞ்சள்ல செஞ்ச மஞ்சள் பொடி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. A to Z எல்லாமே என்கிட்ட இருக்கிற அத்தனை மசாலா பொடியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது நம்ம மசாலா பொடியில. மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேன்சரால இறந்துருக்காங்க, கேன்சரால இன்னமும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரு மெயின் குறிக்கோள் பாத்தீங்கன்னா எந்த கெமிக்கலுமே இல்லாத மசாலா கொடுக்கணுங்கிறது தான். உங்கள ஒருத்தர் தான் நானும். கெமிக்கல்னா என்னங்க, நான் எதுக்குங்க கெமிக்கல் ஆட் பண்ணும்? நான் ஒன்னும் டெக்னாலஜி படிக்கல, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தானே, எனக்கு மட்டும் என்ன தெரியும் கெமிக்கல்னா சொல்லிட்டு. சோ உங்கள ஒரு சிலர் கேட்டாங்க, ஏமா சுத்தமா இருக்குமா, கெமிக்கல்லாம் இல்லாம இருக்குமா? என்னோட குறிக்கோளை கெமிக்கலே இல்லாத கொடுக்கணுங்கிறதுனால நான் ஒரு சில பொருளா தயாரிக்காம இருக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா பிக்கல்லாம் ஒரு சிலர் நம்ம அதுல பிரிசர்வேட்டிவ் போட்டா மட்டும்தான் அது கெடாம இருக்கும். அதனாலயே நான் அதெல்லாம் செய்யாம இருக்கேன். என்னுடைய சமையல் அனுபவத்துல எதுல பெஸ்டா இருக்கோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணல. இது அத்தனையுமே நான் என்னோட உயிர் மூச்சு கொடுத்து பண்ணியிருக்கேன். எல்லாருமே அப்படிதான் பண்றோம். ஆனா சங்கீதான்னா ஒரு ஸ்பெஷல் வேணும் இல்லைங்களா? என்னோட ரெசிபி ரெகுலரா செய்யறவங்களுக்கு தெரியும், எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறதும் தெரியும், எளிமையா இருக்கிறதுங்கிறதும் உங்களுக்கு புரியும். அடுத்து மல்லித்தூள். ஸோ மல்லித்தூளும் வந்து சாதாரணமா கிடையாதுங்க. இது வந்து நாட்டு மல்லி, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் வாங்கி செஞ்சவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்களா நிறைய மல்லிப்பொடியா இருப்பீங்க, நீங்களா என்ன வறுத்தரைச்சா செய்ய போறீங்கன்னு. அம்மா பாத்துக்கோங்க, சங்கீதா செய்யறது வறுத்தரைச்சு செய்வோம். ஒவ்வொரு மல்லியிலும் சும்மா வறுவல் அப்படியே ஒண்ணு போல இருக்கும். எந்த நேரம் எந்த காலமா இருந்தாலும் சரி, என்னுடைய மசாலாவில நான் எப்பயுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்க நம்பி வாங்கலாம். இவ்வளவு நிறைய அரைக்கிறாங்களே, இவங்க எல்லாம் வறுப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பா தோணுது இல்ல? ஒருத்தருக்கு தோணி இருக்கு. அப்ப சிலருக்கு இந்த மாதிரி தோணி இருக்குன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். என்ன நீங்க நம்பினது இவ்வளவுதானா? ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. சோ என்னுடைய மசாலாவோட கலர் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு திங்கிங் பண்ணியிருப்பேன். இப்ப குழம்பு மிளகா பொடி பாத்தீங்கன்னா எப்பயுமே யூஸ்வலா பாக்குறது மஞ்சள் கலரா இருக்கு. அது பிடிக்காதுங்க, நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா மஞ்சளும் மல்லியும் அதிகமா இருக்கும். என்னுடைய மசாலாவில மிளகு, சீரகம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கணும், அளவா இருக்கும். அதாவது அதுக்கு எவ்வளவு போடணுமோ அந்த மெஷர்மெண்ட்ல போட்டாதான் அந்த ருசி வரும். உங்கள நிறைய பேரு குழம்பு மிளகா பொடிக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து என்னுடைய ஓன் கிரியேஷன். நான் அடிச்சு நெஞ்சு தொட்டு தொட்டு சொல்லிக்குவேன். என்னுடைய குழம்பு மிளகா பொடி டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் செய்யற மெத்தட் வேற மாதிரி. அது வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். உங்கள 60 வயசு 70 வயசு 75 வயசு நீங்களாம் கொடுக்குற சப்போர்ட் இருக்கே, அதுதான் என்னை இங்க நிக்க வச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தது லேடிஸ், அதாவது பெண்களுக்காகவே நான் தயாரிச்ச உளுந்தங்களி கஞ்சி. கருப்பு உளுந்தா செஞ்சது, அதுதான் இதோட ஸ்பெஷலா கிடையாதுங்க. கருப்பு தோணி அரிசி அது மட்டும் ஸ்பெஷலா அதுவும் கிடையாது. இதுல பாதாமும் இருக்கு. யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் போட்ட பொருட்கள் இருக்கே, அவ்வளவு பலம் கொடுக்கும், சத்து கொடுக்கும் பெண்களுக்கு. அப்ப இது பெண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு நிறைய ஆண்களுக்கு தோணுதுல. வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கஞ்சி குடிக்கலாங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இது டேஸ்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். மெயினா பாத்தீங்கன்னா மாதவிடாய் அதிகமா போற பெண்களுக்கும், கர்ப்பப்பை வீக்கா இருக்கிற பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. எலும்பை நல்லா உறுதிப்படுத்தி ஆரோக்கியமா வச்சிருக்குங்க. டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, அவங்களாம் முதல்ல டீ காஃபி தண்ணிட்டு இதுக்கு மாறுங்க. அடுத்து ஹெல்த் மிக்ஸுங்க. இதுல 33 வகையான பொருட்கள் போட்டிருக்கோம். தானியத்துல இருந்து நட்ஸ்லாம் சும்மா அவ்வளவு போட்டுருக்கு. இந்த கஞ்சி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி குடிக்கலாம். ரொம்ப நேரம் பசி கட்டுங்க. உளுந்து கஞ்சி சத்து மாவு ரெண்டு எப்படி காய்ச்சறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணியில, அதாவது ஒரு 200 ml தண்ணியில இந்த மாவு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கணும். நார்மல் வாட்டர், சுடு தண்ணி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே திக்காயிட்டே வரும். ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes இந்த கஞ்சி காய்ச்சினா போதும். நீங்க உப்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். அடுத்தது பூண்டு பொடி. ஸோ இந்த பூண்டு பொடி பாத்தீங்கன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். ஈவன் பொடி இட்லி பொடி தோசையும் செஞ்சு பாருங்க. அந்த பூண்டோட மனம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பூண்டுல இருக்கிற ஒரிஜினல் மனம் என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் அப்படியே கொடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் சில சீக்ரெட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ல செஞ்சிருக்கேன். எதுலயுமே ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது. இந்த பூண்டு பொடியில ஒரு சொட்டு எண்ணெய் இல்ல. ஸோ சீக்கிரம் கெட்டே போகாதுங்க. ரொம்ப நாள் வச்சு நீங்க இது யூஸ் பண்ணலாம். அடுத்து பருப்பு பொடி. இதுவும் சூப்பரா இருக்கும். அதாவது இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், சாதத்துக்கும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். பருப்பு பொடி தானே, இதுல என்ன டேஸ்ட் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டேஸ்ட் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பொடியெல்லாம் வீட்டுல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாதம் வச்சா போதும், இல்ல இட்லி தோசை செஞ்சா போதும். டக்குன்னு இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தலாம். எங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் இந்த பொடிக்கு அடிமைன்னு சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அடுத்தது என்னுடைய மசாலாவோட ஸ்பெஷலான ஒண்ணு இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ். இது வந்து நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த மாதிரி யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது நானா கிரியேட் பண்ண ரெசிபி. எல்லாருமே வந்து பாதாம் மிக்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, சர்க்கரை போடுவாங்க. பட் நான் போறது பாத்தீங்கன்னா கற்கண்டு. சர்க்கரை போடுறோம், ஆனா ரொம்ப கம்மியா. பட் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா கற்கண்டு. அதே மாதிரி இதுல எந்த கெமிக்கலுமே இல்லாத இந்த கலர் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இதுல வந்து நம்ம மஞ்சள் பொடி தாங்க யூஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, பாதாம் போடுறதுனா எல்லாம் பாதாம் மட்டும்தானே யூஸ் பண்ணுவாங்க, அப்படி கிடையாதுங்க. நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷல். டீ காஃபி கொடுக்காம கடையில கெமிக்கல் இருக்கிற ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஹெல்த்தியா வாங்கி பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது வந்து வீட்டுல நீங்க பண்ணா எப்படி தூய்மையா இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு தூய்மையா மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியா நிறைய பொருட்கள் போட்டு செஞ்சிருக்கேன். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் அவ்வளவு இருக்குங்க இதுல. அது உங்களுக்கு இது டேஸ்ட் பார்த்தாலே தெரியும். நீங்க இந்த பேக்கை ஓபன் பண்ணும்போது அதோட ஃபிளேவர் வந்து வேற லெவல்ல இருக்கும். கடையில வாங்கும் போது பாதாம்
அசாம் பவுடர்ல பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் இருக்கும். பட் நம்மளதுல அதெல்லாம் எதுவுமே இல்லாத தூய்மையா இருக்கும். அதனால இது கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். ரேட் அதிகமா இருக்கே அப்படின்னு உங்கள ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேங்க. ஏன்னா இதுல போட்டிருக்கிற நட்ஸ் அந்த மாதிரி வெறும் பாதாம் மட்டும் போட்டா இன்னும் கொஞ்சம் என்னால ரேட் கம்மி பண்ண முடியும். ஆனா இதுல பாதாம் இல்லாத பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த விலை தாங்க இதுல இருக்கு. அடுத்தது வந்து கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி பத்தி நான் ஏற்கனவே சில வீடியோக்குள்ள சொல்லி இருக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த டேஸ்ட்ல நீங்க எங்கேயுமே சாப்பிட முடியாதுங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் பண்ணியிருக்கிற மெத்தட் அந்த மாதிரி இந்த கருவேப்பிலையில இருக்கிற ஒரிஜினல் பிளேவர் டேஸ்டோட கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து வெயில்ல காய வைக்காம வேற எப்படி காய வச்சிருப்பேன் அப்படின்னு தோணுதுல, அது எல்லாமே சீக்ரெட்டுங்க. ஸோ அதனாலதான் என்னோட கருவேப்பிலை பொடி பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது கசப்பு வராது. நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கருவேப்பிலைனாலே அது எப்பயுமே ஒதுக்கி வைக்கிற பொருளா தான் பார்ப்பாங்க. அதை மெயினா எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் நான் செஞ்சிருக்கிற மெத்தட்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான கசப்பு இருக்காது. இதை சாதத்திலையும் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், பொடி தோசையாவும் செய்யலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை பொடினா ஒரு 4 கருவேப்பிலை போட்டு இதுக்கு பேரு கருவேப்பிலை பொடின்னு வச்சா அதுக்கு பேரு கருவேப்பிலை பொடியே கிடையாதுங்க. சங்கீதானா குவாலிட்டி சும்மா அப்படி இருக்கணும். அதை நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். உங்களை நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளவு சூப்பர்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது கண் பார்வை வீக்கா இருக்கிறவங்க, பெரியவங்க, சின்ன பசங்க, கண்ணாடி போட்டிருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தாராளமா கொடுக்கலாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு சீக்கிரமாவே இளநரை வந்துருந்து அவங்களும் கருவேப்பிலை பொடியை ட்ரை பண்ணலாங்க. அடுத்தது என்னோட ஸ்பெஷல் பொடியில முக்கியமானது பாத்தீங்கன்னா இட்லி பொடி. இட்லி பொடி இல்லாத வீடு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இட்லி பொடி எல்லாருக்குமே தேவை. இந்த இட்லி பொடியை ரொம்ப ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது அங்கங்க கருவேப்பிலை இருக்கும், கடுகு இருக்கும், ஆனா சிறு துளி எண்ணெய் கூட கிடையாது. எவ்வளவு ஹெல்த்தி பாருங்க. டயட் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாங்க. இது வந்து இட்லிக்கு போட்டு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், சாதத்துக்கு சாப்பிடலாம். என் பையன் மட்டும் இதுக்கு அடிக்ட் இல்லை, எங்க ஃபேமிலியா அடிக்ட்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் பொடி இட்லி வேணும்னு தான் எங்க பிள்ளைங்க கேட்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓவர் காரமாவும் இருக்காது, சப்புன்னு இருக்காது. சும்மா உப்பு காரெல்லாம் சும்மா சரியா லெவலா சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து மிளகுத்தூள். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில செஞ்சதுங்க. நீங்க எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சிக்கன் மிளகு வறுவல், மட்டன் சுக்கா இதுக்கெல்லாம் போட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி மிளகுத்தூள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கெமிக்கலே இல்லாத ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் தயாராகி வந்தது. லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா 3 நாள்லயே மாவு தீர்ந்து போச்சு. இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். உங்க அம்மா கையால் இட்லி சுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல வந்து உளுந்துலாம் அதிகமா இருக்கும் போதும் நம்ம அம்மா கையால சுட்ட டேஸ்ட் கிடைக்கும். உளுந்து அதிகமா இருந்தா அம்மா கையால சுட்ட டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு தோணுதுல, அப்படி இல்லைங்க. இன்ஸ்டன்டா செய்யும் போதும் உங்களுக்கு இட்லி வந்து ஹார்டா வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இது ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். மாவு புளிக்க வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது இன்ஸ்டன்டா செய்யறது. இந்த மாவை எப்படிலாம் புளிக்க வைக்கணுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 14 மணி நேரம் 16 மணி நேரம் கூட ஆகும் இந்த மாவு புளிக்கிறதுக்கு. இதே நார்மலா இப்ப தமிழ்நாடு அந்த மாதிரி கிளைமேட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட்டு கரைச்சி வச்சா மார்னிங் பாத்தீங்கன்னா புளிச்சிடும். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லிக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பெருங்காயம். பெருங்காயம் வந்து ஒவ்வொரு சமையலுக்கும் இன்றியமையாததுன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம் பெருங்காயம். இந்த பெருங்காயம் பாத்தீங்கன்னா கோதுமையால ஆனது. எப்பயுமே எல்லாரும் மைதாவில தான் பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது ரொம்ப ஸ்பெஷல் சொல்றதுக்கு காரணம் கோதுமை பெருங்காயம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கட்டி பெருங்காயமும் இருக்கு, குருணை பெருங்காயமும் இருக்கு, பவுடர் பெருங்காயமும் இருக்கு. நிறைய பேர் பவுடர் பெருங்காயம் கேட்டீங்க, ஸ்டாக் இல்லாம இருந்தது. இப்ப ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. தூள் பெருங்காயம் நீங்க எல்லாத்துக்குமே போடலாம். பட் கட்டி பெருங்காயம், குருணை பெருங்காயம் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சாம்பாருக்குலாம் கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே வந்து பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா குருணை பெருங்காயம் போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கட்டி பெருங்காயத்தை சுடுதண்ணியில போட்டு கரைச்சி வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. பொங்கலுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்க ஹோட்டல்ல போனா சாப்பிடுறீங்கல்ல, அதை விட சூப்பரா இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. பெருங்காயம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. அடுத்தது கறி மசாலாங்க. உங்களெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் கறி மசாலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, எல்லா விதமான குருமா ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். மட்டன், சிக்கன், பிரான்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது மசாலா ஐட்டம் எதுக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு சூப்பரா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொடி இல்லாத மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் தண்ணி குழம்பு நான் வைக்கவே மாட்டேன். அதுக்கு வந்து ஸ்பெஷலா யூஸ் பண்ணுவேன். ஈவன் வறுவல் கூட போட்டு செய்யலாம். எல்லா விதமான வெஜிடபிள் வறுவலுக்கும் இதை யூஸ் பண்ணலாங்க. சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து சாம்பார் பொடி. ஸோ சாம்பார் பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதிக மூவிங்கில் இருக்கிறது. அதாவது
சத்து மாவு, உளுந்து கஞ்சி, சாம்பார் பொடி, இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ், அப்புறம் வந்து இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஈவன் வந்து காஷ்மீர் மிளகா பொடி கூட நிறைய பேர் வாங்குறாங்க. அப்புறம் வந்து வெறும் மிளகா பொடி, அப்புறம் வந்து இது பெருங்காயம், அதுல ஒண்ணு இது இன்றியமையாததுன்னு சொல்லலாம். அதாவது எல்லாரும் வாங்குறதுல சாம்பார் பொடி வாங்கி பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, பிக்சர் கூட அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் 100 கிராம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. கட்டி பெருங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். சும்மா உங்களுக்கு சாம்பார் அவ்வளோ வாசனையா இருக்கும். சாப்பாட்டுக்கு வைக்கிற சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம், டிஃபன் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிஸ்மில்லாபாத் சாம்பார் சாதத்துக்கு இது யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இந்த சாம்பார் பொடி போட்டீங்கன்னா வேற எதுவுமே போட வேண்டாம். அதாவது மல்லி பொடி, மிளகா பொடி அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகா பொடி போட்டீங்கன்னா போதும். இதுலயே காரம் இருக்கும். நான் இந்த பொடி மட்டும்தான் போடுவேன், எக்ஸ்ட்ரா மிளகா பொடி கூட போட மாட்டேன். இதுல இருக்கிற காரமே சரியா இருக்கும். அடுத்தது சங்கீதாவோட ஸ்பெஷல் குழம்பு மிளகா பொடி. ஆமாங்க, ஸோ இந்த பொடி வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னா இது வரைக்கும் யாருமே செய்யாத மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதோடைய கலர் பாருங்க, மஞ்சள் கலராக இருக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மல்லி அதிகமாக, மஞ்சள் அதிகமாக போட்டு மஞ்சள் கலராக இருக்கும். பட் என்னுடைய பொடியில் அப்படி இருக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த பொடி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். வெஜ், நான்வெஜ் ரெசிபிக்கு. பட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா புளி ஊற்றுல எல்லா குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு குழம்பு வைப்போம் இல்லைங்களா, இட்லி தோசைக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து இந்த குழம்பு மிளகா பொடி போட்டு வைக்கலாம், அவ்வளோ அஸ்டலாக இருக்கும். அடுத்தது வந்து ரசப்பொடி. உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பொருட்கள்லாம் இதுல நிறைய இருக்கு. ஸோ மிளகு, சீரகம்லாம் அவ்வளோ தூக்கலா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இதுக்கு பெருங்காயம் அல்டிமேட்டா இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா மட்டுமே உங்களுக்கு. அடுத்தது வந்து சில்லி 65 மசாலா. இது வந்து என்னுடைய பையனோட ஸ்பெஷலுங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கும் ஃப்ரை பண்ணி தர சொல்லி கேட்பாங்க. நான் வந்து தவா ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் இந்த மசாலா போட்டு. அதே மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ணுவேன். ஸோ பன்னீர்ல நான் ஸ்கூலுக்குள்ள செஞ்சு கொடுத்துருக்கேன், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து சிக்கன்ல மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, வெஜ் நான்வெஜ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் சில்லி போடுவோம். வெஜ்ஜுன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ல ஃப்ரை பண்ணலாம், பன்னீர்ல ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி கார்ன், அப்புறம் ஈவன் உருளைக்கிழங்குல பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க வெஜ்ல என்னெல்லாம் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதுக்கு வந்து இதை போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுலயே எல்லா மசாலாவும் இருக்கும். இதுக்கு நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட வேண்டாம். கொஞ்சம் அதிகமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபிளேவர் வேணும்னா மட்டும் கொஞ்சமா போடுங்க. பட் இதுலயே ஆல்ரெடி இஞ்சி பூண்டுலாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல உப்பு இருக்கு, காரம் சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்துனா மட்டும் கொஞ்சம் போட்டா போதும். பட் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், உப்பு பர்ஃபெக்டா இருக்கு. இதுல வந்து ஸ்பெஷலா செய்யறது எப்படின்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க எது செஞ்சாலும் சரி, பன்னீர் ஃப்ரை ஆகட்டும், சிக்கன் ஃப்ரை ஆகட்டும், இது மாதிரி எது செஞ்சாலும் இந்த மாவோட நீங்க எக்ஸ்ட்ரா என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ், தண்ணி, அவ்வளவுதான். இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு சிக்கன் வேணா சிக்கன், இல்ல பன்னீர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இது சுவையா சாப்பிட்றதுக்கு அது மேல என்ன போடணும், சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பட்டரு, கார்லிக் வந்து அப்படியே கொஞ்சம் துருவி போட்டுருங்க, அப்புறம் கொஞ்சம் ஆரிகானா, இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. நிஜமா சொல்றேன், நான் அடிக்கடி செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் அப்படியே ஒரு பன்னீர் எடுத்து இந்த மாவு கொஞ்சம் குறைச்சி அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு தவால கூட போட்டு ஃப்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கேப்சிகம், ஆனியன்லாம் இதோட சேர்த்து தவா ஃப்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஸ்டிக்ல வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல டைரக்டா தவாவிலையும் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலாங்க. நம்ம கரம் மசாலா ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவேன். நான் கரம் மசாலா இது வரைக்கும் வெளியில வாங்கினதே கிடையாது என் லைஃப் டைம்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா எப்ப யூஸ் பண்ணாலும் கசப்பா இருக்கும். அதையே நம்ம வாங்கணும், அது எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு நான் கரம் மசாலா பதில் சிக்கன் மட்டன் மசாலா பொடி தான் போடுவேன். ஏன்னா அந்த கசப்பு தன்மை இருக்குங்கிறதுனால. பட் நான் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். கரம் மசாலானா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மசாலா பிடிக்க வைக்கும். இந்த மசாலா பிரியாணி மசாலால அரைச்சி வச்சா நான் என்ன பண்ணுவேன், அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வாசம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அதை சுவாசிக்கணும்னு இருக்கும். அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே அந்த அரைச்சி அதை எடுத்துட்டு வரும்போது அந்த கையிலேயே அவ்வளோ மனமா இருக்குங்க. ஏன் கரம் மசாலாவில் பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை இருக்காது. ஏன், அதுக்கு நம்ம போடக்கூடிய பொருட்களுடைய மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரம் மசாலா பொடி யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையா இருக்கும். அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா விதமான குருமாவுக்கும் யூஸ் பண்ணலாம், புலாவுக்கு யூஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். அடுத்தது என்னோட ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் கறி மசாலா. ஸோ என்னோட மீன் குழம்பு பத்தி உங்க எல்லாருக்கும் நிறைய தெரியும். அதுவும் ரெகுலரா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு
இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லா விதமான மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வத்த குழம்பு, கார குழம்பு, புளி குழம்பு, புளி ஊத்துற எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இது பியூர் வெஜ் தான். வெஜ் நான்வெஜ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபிஷ் கறி மசாலான்னு போட்டிருக்காளே, அப்ப மீனுக்கு மட்டும்தான் வைக்கணும்னு நினைக்காதீங்க. எறா தொக்கு, கருவாடு தொக்கு, இதுக்கெல்லாம் வேற வேற மாதிரி இருக்குங்க. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சூப்பர்னு சொல்லிட்டு நீங்களே மெசேஜ் பண்ணிருக்கீங்க, வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மட்டன் மசாலாங்க. மட்டன் மசாலாவும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இதுல போட்டிருக்கிற பொருள் அந்த மாதிரி சும்மா யாருக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்வேன், இதுக்கு எப்படி எல்லாம் பொருள் போட்டா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம மசாலா கம்மியா போட்டாலும் டேஸ்டா இருக்காது, அதிகமா போட்டாலும் கசப்பு தன்மை வந்துடும். அளவா போடணும். எப்பயுமே நான் சமையல்ல சொல்ற மாதிரி மட்டன் மசாலாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்கல்ல, கிடையாதுங்க. நீங்க சிக்கனுக்கும் யூஸ் பண்ணலாம், வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். ரெகுலரா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ் பண்ணலாம். ஈவன் இதை சுக்காவுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் சுக்காவுக்கு ஸ்பெஷலா ஒரு பொடி ரெடி ஆயிட்டு இருக்கு, செட்டிநாடு சிக்கன் மசாலா. அதுவும் வந்து சீக்கிரமே வரப்போகுது, ஆன் த ப்ராசஸ்ல இருக்கு. நான் வந்து இதுல உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவேன். சும்மா கிறிஸ்பியா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. எப்படி செய்யணும்னா எப்பயும் போல உருளைக்கிழங்கு ஒரு முக்கால்வாசி வேக வச்சுட்டு அப்படியே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு 2 பரட்டிட்டு இந்த மட்டன் மசாலா அப்படியே மலைசாரல் மாதிரி மேலே கொஞ்சம் தூவிட்டு லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே உருட்டி எடுங்க. சும்மா வேற மாதிரி இருக்குங்க. அடுத்து சிக்கன் மசாலாவே உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க போன வீடியோவிலேயே. அதாவது அக்கா சிக்கன் மசாலா மட்டன் மசாலாவுக்குலாம் அதை பத்தி ஏக்கா சொல்லுன்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா இருக்குங்களே, இது சிக்கன் மசாலா இல்ல அமிர்தம்னு சொல்லலாம். அவ்வளோ பொருள் இருக்குங்க, முக்கியமான பொருள். இதுவரைக்கும் யாருமே போடாத பொருள் இருக்கு. அது என்னன்னு நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பாங்க அதை சொல்ல மாட்டேன், ஏன்னா சீக்ரெட். இதை நீங்க வாங்கி செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, சிக்கன்ல இந்த மசாலாவும் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பரட்டிட்டு சோம்பேறி சிக்கன் செஞ்சு பாருங்க. சும்மா வேற லெவலா இருக்கும். சோம்பேறி சிக்கன்னா என்ன, ஒண்ணுமே இல்லை, இந்த மசாலா மட்டும் போதுங்க. அவ்வளவா சும்மா அப்படி இருக்கும். சாதத்துலையும் மட்டும் சாப்பிடலாம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். இந்த மசாலாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கேன். ஸோ வாங்கி செஞ்சு பார்த்து அப்புறம் நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி இது சிக்கனுக்கு மட்டும் கிடையாது, மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம், வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாம், வறுவலுக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியா சொன்னாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து என்ன பிரியாணி மசாலான்னு கேட்டிங்கன்னா சங்கீதா பிரியாணி மசாலான்னு நெஞ்சு தொட்டு மாறு தொட்டு சொல்லிக்கலாங்க. ஏன்னா இது என்னுடைய ஓன் கிரியேஷன்ல பண்ணது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நான் கத்துக்கிட்ட என்னுடைய சமையல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நானே கிரியேட் பண்ண பிரியாணி மசாலா. எவ்வளவோ பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, எல்லா பிரியாணியும் அடிச்சு நவுத்தும் இந்த பிரியாணி மசாலா. சோ இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிரியாணி செய்யறது கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மசாலா ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி எப்படி இந்த மசாலா வச்சு பிரியாணி செய்யணுங்கிறது போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்றேன், 1/2 கிலோ பிரியாணி அரிசிக்கு இதுல 1 to 1.5 டீஸ்பூன் போட்டீங்கன்னாலே போதும், சூப்பரா இருக்கும். வேற எந்த பிரியாணி மசாலாவுமே நீங்க போடக்கூடாது. காரத்துக்கு மிளகா பொடி தான் போடணும், வேற எதுவுமே வேணாம். அதாவது பிரியாணி மசாலாவில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஸ்டார் அன்னாசி இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி மசாலா. ஒரு தடவை 100 கிராம் வாங்க ஸ்டார்ட் பண்ணவங்கள இருந்து இப்போ 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்கி ஸ்டாக் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்பயுமே பிரியாணி மசாலாவுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். இப்போ நான் கையில வச்சிருக்கிற பிரியாணி மசாலா இப்போ ரெடி ஆகி பேக் ஆகி வந்ததுங்க. இந்த 1 வீக்குக்கு வந்து நான் ஸ்டாக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல ஓடி போய் குடுக்குன்னு வாங்கிக்கோங்க. சீக்கிரமாவே எல்லா ஸ்டாக்கும் தீந்துடும். இன்னும் 1 வீக் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு. ஆனா ஜூலை மந்த் ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா 1 kg and above வாங்குறவங்களுக்கு. ஸ்டாக் இல்லைன்னா அவங்களுக்கு லேட்டா தான் கிடைக்கும். முன்ன குடுகுன்னு ஓடி போய் புக் பண்றவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். வீடியோ பாத்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருக்கா? என்னுடைய மசாலா வாங்கினவங்க ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூவை வாய்ஸா கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மசாலாவுக்கு பின்னாடி என்னோட உழைப்பு அவ்வளோ இருக்கு. 24 மணி நேரம் உழைப்புன்னு சொல்லலாம். ஆனா நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஃபீட்பேக்ல என்னோட எல்லா பெயினும் மறந்துடுவேன். ப்ளீஸ் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன சொல்றது, இது வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமானது, தாய்ப்பாலுக்கு ஈடானதுன்னு சொன்னா தான் அது மிகையாகும். அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா நான் தூய்மையா பண்றேன். இதே மாதிரியே தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. இந்த மசாலாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா
தாராளமா என்னுடைய மசாலா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பொங்கல்ல நிறைய பேர் டீலர்ஷிப் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கேட்டீங்க. ஐ எம் சோ சாரிங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா கிடையாது. என்னுடைய மசாலாவை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்கிறதா என்னோட குறிக்கோளா இருக்கு. நான் பண்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருந்து வாங்கி தான் எல்லா மசாலாவும் பண்றேன். ஸோ இப்போதைக்கு டீலர்ஷிப் ஐடியா இல்லை. என்னுடைய மசாலாவில் சில சீக்ரெட்லாம் நான் சொல்லாம வச்சிருக்கேன். என் மசாலா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு மசாலாவிலையும் சீக்ரெட் இருக்கு. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா என்னுடைய சத்து மாவு, உளுந்து கஞ்சி, அதே மாதிரி மிளகா பொடியில இருந்து சீக்ரெட் இருக்கு. ஈவன் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, குழம்பு மிளகா பொடி, பிரியாணி பொடியில வேற லெவலா இருக்கும். அதுலயும் சீக்ரெட்ஸ் இருக்கு. அப்புறம் இதை தவிர பாத்தீங்கன்னா ஆன் த ப்ராசஸ்ல நிறைய இருக்கு. இன்னும் அப்கமிங்ல ஒரு 7-8 புதுசா விட போறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா நான் சமையல்ல என்னுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டனோ அதெல்லாம் கொண்டு வர போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் நிறைய வரப்போகுது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி. எங்க பாட்டி எனக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த சீக்ரெட்லாம் வரத்துக்கு காத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம மசாலா பொடி நம்பருக்கு அப்பப்ப நீங்க கான்டாக்ட் பண்ணி அக்கா புதுசா மசாலா ஏதாவது வந்திருக்கான்னு கேளுங்க. கேட்லாக்க அப்பப்ப அப்டேட் பண்ணி பாருங்க. புது மசாலாஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்க போது இனிமே. அதுவும் மெயினா நான் வயசானவங்களும் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்றேன். ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் தரீங்க. அது எப்படி எனக்கு தெரியும்னா நீங்க கால் பண்ணி பேசுறீங்க, மசாலா நம்பர்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கொடுத்து என்கிட்ட சொல்றீங்க. ஸோ சுகர் பிபிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிலயும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு, அதாவது இன்ஸ்டண்டா சீக்கிரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, சத்தா இருக்கிற மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு நான் ட்ரையல் பார்த்து எனக்கு பெஸ்டா என்ன வந்ததோ அந்த ரெசிபிஸ்லாம் ஆன் த ப்ராசஸ்ல இருக்கு. சீக்கிரமாவே வரப்போகுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கும். இதுவரையிலும் யாருமே கொடுக்காத சில ரெசிபிஸ்லாம் வரப்போகுது. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. ஸோ இதே மாதிரி உங்க அன்பு ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கடையில கண்ட கெமிக்கல் வாங்காம நம்ம கிட்ட இந்த மாதிரி சுத்தமான பியூரான மசாலா வாங்கி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா உங்க உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. நான் திரும்ப உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அன்பு ஆதரவு மட்டும் ப்ளீஸ் தொடர்ந்து கொடுங்க. என் மசாலா வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ப்ளீஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வாங்க சொல்லுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. ஒரு பொண்ணா இருந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பெரிய லெவல்ல வரணும். என்னுடைய மசாலாவை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தணும். மெயினா பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத மசாலா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாத இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்க எல்லாரோடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபில உங்களை பாக்குறேன். Until then, see you. Bye bye. Love you.